நமக்கு துணை செய்பவரும் விடுதலை அளிப்பவருமான இயேசுவின் அன்பு பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு நாம் விசுவாசம் நிறைந்தவர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றது. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது நாம் ஒரு நபரிடமோ அல்லது பொருட்களிடமோ வைக்கின்ற அசைக்க முடியாத உறுதி என்று கூறுகிறார்கள். கிறிஸ்துவ விசுவாசம் என்றால் என்ன? இதை நாம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே படிக்கிறோம். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கிறிஸ்துவுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. எனவே கிறிஸ்து வாழ்பவர், அனைத்து அற்புதங்களையும் செய்பவர். அவரிடத்திலே நம்பிக்கை வைப்பவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. இன்றைய முதல் வாசகமானது சாலமோனின் ஞானம் 18ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 முடிய பகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியினுடைய வரலாறு என்ன என்று பார்க்கிற பொழுது, ஏறக்குறைய இயேசு பிறப்பதற்கு முன்பாக 60 அல்லது 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்து கொண்டிருந்த யூத மக்கள் ரோமை பகுதியிலே ஆங்காங்கே பிரிந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். இப்படி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த யூத மக்கள் யாவே கடவுளை வணங்க மறந்து வேற்று தெய்வங்களை வழங்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே இவர்களுடைய விசுவாசத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த பகுதி எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே அவர்கள் முன்னோர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையை, அவருடைய விசுவாசத்தை பற்றி எடுத்து கூறுகிறது. அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது? அந்த முன்னோர்கள் யாவே கடவுள் மீது அதிகமான நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையினால் அவர்கள் அனைத்தையும் பெற்று மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். குறிப்பாக அந்த நம்பிக்கை தான் அவர்கள் செங்கடலை கடக்க செய்தது. பாலைவனத்திலே அவர்கள் கடந்து சென்று பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு போக முடிந்தது என்று சொல்லி யாவே கடவுளை வழிபடுங்கள் என்று நம்பிக்கை இழந்த அந்த யூத மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய திருப்பாடல் 33 கூறுகிறது. ஆண்டவர் தம் உரிமை பேராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பேறு பெற்றவர்கள். ஆம், நாம் அனைவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இதை உணர்ந்து வாழும் வாழ்வுதான் விசுவாச வாழ்வு. இல்லை என்றால் அது வெறுமையானதே என்று திருப்பாடல் ஆசிரியரும் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். இன்றைய 2ஆம் வாசகமானது, இந்த 2ஆம் வாசகத்தினுடைய பின்னணியை பார்க்கிற பொழுது, யூத மக்கள் கிறிஸ்தவர்களாக தூய பவுலால் மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். இப்படி மதமாற்றம் செய்யப்பட்ட அந்த யூத மக்கள் யூதர்களால் மீண்டும் துன்புறுத்தப்பட்டார்கள். மீண்டும் பழைய நிலைமைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தினால் தூய பவுல் அவர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். எப்படி உறுதிப்படுத்துகிறார்? இவர்கள் இயேசுவோடு அதிகமாக இணைந்து வாழ வேண்டும். இறைவனோடு, அந்த இயேசு கிறிஸ்துவோடு வைத்திருக்கிற நம்பிக்கை உறுதியானது. அவர் வாழும் கடவுள், அவரிடத்தில் நம்பிக்கை வையுங்கள், யாருக்கும் அஞ்ச வேண்டாம் என்று அவர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக இன்றைய 2ஆம் வாசகம் அமைந்திருக்கிறது. இது நமக்கும் பொருந்தும். பிரியமானவர்களே, நாமும் நம்பிக்கை இழந்து கடவுளை விட்டு வெகு தொலைவில் செல்லுகின்ற பொழுது, சோர்ந்து போகின்ற பொழுது, நாமும் நமது விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு இந்த பகுதியானது ஒரு துணையாக அமைகிறது. ஒரு பெரியவர் வங்கிக்கு சென்று பணத்தை எடுத்து பெட்டியிலே வைத்து அதை கொண்டு வந்திருந்தார். சிறிது தூரம் கழித்து தன்னை யாரோ பின்பற்றி வருவதாக உணர்ந்தார். வேகமா இவர் ரயிலில் போய் உட்கார்றார். உட்கார்ந்து திறந்து பார்க்கிறார், பணங்கள்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு மீண்டும் அவர் அமர்ந்து கொண்டுகிறார். பக்கத்தில் உள்ளவனை பார்க்கிறார். அவனை திருடனை போல் இருக்கிறான் என்று உணர்கிறார். அந்த திருடனும் அவன் பக்கத்து இருக்கையிலே அமர்ந்து தூங்குவதை போன்று நடித்து கொண்டிருந்தான். இரவு நேரம் வந்தது. அந்த பெரியவர் தூங்கிவிட்டார். எல்லாரும் நன்றாக தூக்கி கொண்டிருந்தார்கள். அந்த திருடன் மெதுவாக எழுந்து அந்த பெரியவருடைய பெட்டியை எடுத்தான். திறந்து பார்க்கிறான். அந்த பெட்டியிலே பணம் இல்லை. அவனுக்கு ஒரு ஆச்சரியம். அப்பொழுது இருந்து அவனுக்கு தூக்கமே வரவில்லை. விடியற் காலை வந்தது. அந்த பெரியவர் எழுந்தார். இந்த திருடன் அந்த ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா, நீங்கள் வச்சிருந்த பணம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க ஐயா அப்படின்னு கேட்குறான். அந்த பெரியவர் சொல்கிறாரு, பணம்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இல்லை ஐயா, நல்லா செக் பண்ணி பாருங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரியும் தம்பி, நீ திருடன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நைட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய பணத்தெல்லாம் எடுத்து உன்னுடைய பேக்கில் வச்சுட்டு நான் நிம்மதியாக தூங்கிட்டேன் அப்படின்னு. அப்புறம் போயிட்டு அவர் அந்த பேக்கில் இருந்த பணத்தெல்லாம் எடுத்து அவருடைய பெட்டியில் வச்சுட்டு கீழே இறங்கி போயிட்டார். பிரியமானவர்களே, விழிப்பாயிருங்கள்.
அதுதான் இன்றைய நற்செய்தி. லூகாஸ் நற்செய்தியாளர் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் விழிப்பாக இருக்க வேண்டும்? நாம் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே சோர்ந்து போகிறோம். ஐயோ, என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, நான் எவ்வளவு நாட்கள் முழந்தால் படியிட்டு ஜெபித்தாலும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே புதுமை இல்லையே, இயேசு என்னை காணவில்லையே என்று எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறோம். நம்முடைய விசுவாசமானது அந்த விழிப்பாய் இருந்த பெரியவரை போன்று இருக்க வேண்டும். எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் வருவார், அந்த நேரத்தில் நமக்கு கொடுப்பார். இதுதான் விழிப்பாய் இருந்து விசுவசிப்பது அல்லது நம்புவது என்பதற்கு இந்த நற்செய்தி ஒரு சான்றாக அமைகிறது. ஆபிரகாமை நாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கிறோம். காரணம், அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த விசுவாசத்தை நாம் கண்டுகொள்ளலாம். கடவுள் அந்த முதிர்ந்த வயதிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மகனை கொடுத்து, இந்த மகனை மீண்டும் எனக்கு பலி செலுத்து அப்படின்னு கேட்கிற பொழுது அவர் கலங்கினார். இருந்தாலும் அந்த விசுவாசம் அவரை அந்த மகனையே கொண்டு போக செய்தது. மகனை மலைக்கு கொண்டு போறார். போற வழியில மகன் கேட்கிறான், அப்பா, நம்ம பலி செலுத்த போறோம், ஆனா பலிக்கு தேவையான பொருள் ஆடு மாடு எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்கிற பொழுது ஆபிரகாம் கண் கலங்கி சொல்லுகிறார், மகனை கவலைப்படாதே, கடவுள் கொடுப்பார். மேலே போறாரு. அங்க விறகெல்லாம் அடுக்கி மகனை படுக்க வச்சுட்டு மகனை பலி கொடுக்கிற நேரத்துல கடவுள் தடுத்து நிறுத்தி, ஆபிரகாம், உன்னுடைய விசுவாசத்தை நான் கண்டு கொண்டேன், உனது நம்பிக்கை உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஆசிரியை கொடுக்கிறார். இப்படி ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே கடவுளை நம்பி வாழ்ந்தார், விசுவாசத்தோடு வாழ்ந்தார். இந்த விசுவாசம் கிறிஸ்தவர்களாகி நமக்கும் இருக்க வேண்டும். அவரே இந்த விசுவாசத்தினுடைய தந்தையாக இருக்கின்ற பொழுது நாம் அவரை பின்பற்றி எல்லா சூழ்நிலைகளிலுமே இந்த விசுவாசத்தை சிறிது கூட நாம் தோய்வு அடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே நான் யோக்கியன் அல்ல, எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, எனக்கு இந்த திறமை இல்லை, நான் ஒரு குப்பை, நான் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு நிறைய நேரங்களில் நினைக்கிறோம். இப்படி நினைக்கிற நமக்கு விவிலியத்திலே பல இடங்களிலே பல உதாரணங்கள் உண்டு. உதாரணமாக ஆபிரகாம் வயது முதிர்ந்தவர், மோயிசன் ஒரு கொலைக்காரன், ஓசேவினுடைய மனைவி ஒரு விபச்சாரி, தீமோத்தி வயிற்று புண்ணால் அவதிப்பட்டவர், தாவீது ஒரு சின்ன ஒரு பொடி பையன். இப்படி பழைய ஏற்பாட்டில் பல நிகழ்வுகள். புதிய ஏற்பாட்டிலே பேதுரு சாவிற்காக பயந்தவர், இயேசு கிறிஸ்து ஏழ்மையாக வாழ்ந்தவர். பிரியமானவர்களே, இப்படி பல உதாரணங்கள் விவிலியத்தில் இருக்கிறது. இவர்கள் எல்லாமே தகுதியானவர்களா என்று பார்க்கின்ற பொழுது இல்லை. ஆனால் அவர்கள் விசுவசித்தார்கள், நம்பினார்கள். அந்த நம்பிக்கை அவர்களை உயர்த்தியது, அவர்களுக்கு அனைத்தையுமே கொடுத்தது, இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம். நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள நமக்கு தேவையான ஒன்று இதுதான், அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம் ஒருபொழுதும் கைவிடக்கூடாது. அன்பு நெஞ்சங்களே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு விசுவாசத்தில் நிறைந்த வாழ்வாக இருக்க அழைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நேரங்கள் நாம் சோர்ந்து போயிருப்போம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நினையாத நேரத்தில் நான் வருவேன், நிலையாத நேரத்தில் நான் உங்களுக்கு ஆசிரியை கொடுப்பேன். நாம் நிறைய நேரங்கள் பல ஆண்டுகளாக சோர்ந்து போயிருக்கலாம், வியாதியிலே இருக்கலாம், கடன் பிரச்சனையிலே இருக்கலாம், திருமணம் ஆகவில்லை, வேலை வாய்ப்பு இல்லை, குடும்பத்திலே வறுமை என்று பல ஆண்டுகளாக நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்போம். ஆனால் திடீரென்று நாம் நினைக்காத நேரத்தில் ஒரு அற்புதம் நடந்திருக்கும், ஒரு அதிசயம் நடந்திருக்கும். அதுதான் கடவுள் கொடுக்கிற ஒரு ஆசீர். இந்த ஆசீர் யாருக்கு கிடைக்கிறது என்று பார்க்கிற பொழுது, யாரெல்லாம் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறார்களோ, நிலையாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு மாத்திரம்தான் இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் கிடைக்கிறது. எனவே பிரியமானவர்களே, கடவுளை நம்புவோம், அவரில் விசுவாசம் வைப்போம். நினையாத நேரத்தில் நிச்சயமாக நமக்கு ஆசீர் உண்டு. எனவே அந்த நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே கண்களை மூடி ஜெபிப்போமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே என்ற இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்று விசுவாசத்தில் வாழ கிருபை செய்யும் அப்பா. இதோ இந்த புதிய வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாரமாக அமையட்டும். என்ன நடக்க போகிறது, எப்படி நாங்கள் வாழப்போகிறோம், என்ன பேச போகிறோம் என்ற ஒரு அச்சம், பயம் இருந்தாலும் நாங்கள் உம்மீது வைக்கிற இந்த விசுவாசத்தை பார்த்து நாங்கள் எதை கண்டும் அஞ்சாமல் துணிச்சலோடு வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும்.
நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதற்கு உமது பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் பொழிந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த வாரமானது ஒரு ஆசீர்வாதத்தின் வாரமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது அருளும் தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலும் எங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் இருக்கட்டும். ஆமேன்.